ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் எடுத்தது. ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கான ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் வச்சுருப்பேன். அந்த வேலைகள் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி அதுவும் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு சில ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னோட வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட வீட்லேயும் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே என்னோடய க்ளீனிங் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வீட்டை எப்படி எப்போவும் ஒரு பாசிட்டிவ் வைபோட வீட்டுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி, வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டுக்கு போனாலே நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்பவும் உங்களோட வீடும் ஒரு பாசிட்டிவ் வைபோட நிறைஞ்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமான இடமாவும் மன நிம்மதியான இடமாவும் மாறும். ஸோ வாங்க அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, வீட்டில் எப்பவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்காதீங்க. நம்ம ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும் போதும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வரும்பொழுது, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கோம், இல்லை ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரியான நேரங்கள்லையும் வீட்டுக்குள்ளே நெகட்டிவான வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது. சில பேருக்கு வந்து கோவத்தில் இருக்கும் பொழுது அபசகுணமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, இல்லை வேறு யாரையாவது கோபத்தில் சபிக்கலாம் செய்வாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்மக்கிட்டேயும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை தான் உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வந்து டெய்லி விளக்கேற்றி பூ போட்டு சாமி கும்பிட்டு ஸ்லோகம்லாம் வந்து சொன்னாலும் சரி, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் பேசும்பொழுது நம்ம பண்ணுற அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எதுக்குமே அர்த்தம் இல்லாமலும் பலன் இல்லாமலும் போயிடும். அதனால் எப்பவும் நம்மளோட சிந்தனைகளும் சரி, நம்மளோட வார்த்தைகளும் சரி பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றியும் நம்மளோட வீட்லேயும் நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மன அமைதியை கொடுக்கும், வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலையை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது டிப் என்னென்னா, வீட்டை வந்து எப்போவுமே களைச்சி போட்ட மாதிரி அங்கங்கே குப்பையாக வச்சுக்கவே கூடாது. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட க்ளீனிங் வேலைகள் பாதிக்கு பாதி கம்மியாயிடும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து மடிக்காமல் ஒரு இடத்துல கிடக்குது, டீப்பாயில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அந்த கப்பு அங்கேயே ரொம்ப நேரம் கிடக்குறது, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போடுறது, இந்த மாதிரி வீட்டை வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியான லுக்காகவே வச்சுருந்தோம் அப்படின்னாலும் வீட்டில் ஒரு மாதிரி அமைதியான சூழலே இருக்காது. ஏன்னா பொதுவாகவே ஒரு க்ளீனான இடத்த பார்க்குறதுக்கும் ரொம்ப மெஸ்ஸியாக குப்பையாக இருக்க மாதிரியான ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒரு அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்க இடத்த பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும். அது மாதிரி தான் நம்ம வீட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டோட சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். மூணாவது டிப் என்னென்னா, உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஹேபிட் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு மெடிடேஷன் பண்ணுற பழக்கம் இல்லை, இனிமேல் தான் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு வீட்டில் ஏதாவது ஒரு பிளேஸை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. டெய்லி மெடிடேஷனை அதே பிளேஸ்லேயே பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ண அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறவங்க ஒரு நாள் நீங்கள் பண்ண முடியல,
ஏதோ உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அதில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். உங்களே அறியாமல் அந்த இடத்தோட எனர்ஜி வந்து உங்களை டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகும், ஒரு மாதிரி ரிலாக்ஸான மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு போகும். இது வந்து உண்மை, நான் ஃபீல் பண்ணது, அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் எப்போவுமே வீட்டில் அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் வச்சுக்கோங்க. டெய்லி மெடிடேஷன் பண்ணுறவங்க அதே பிளேஸ்லேயே பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து வீட்டில் எப்போவும் பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைஞ்சிருக்க மாதிரி வச்சுக்கும். 4வது டிப் என்னென்னா, வீட்டில் டீக்ளட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே வீடு எப்போவும் ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும். நம்ம வீட்டை க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியத்துவம் டீக்ளட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும். தேவையில்லாத பொருட்களை ஒரு பர்டிகுலர் பீரியடில் வீட்டிலேருந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி பேசிஸில் ஒரு தடவை வீட்டில் என்னென்ன பொருட்கள் தேவையில்லை, நம்ம கண்ணில் அப்பப்போ எங்கெங்கே படுதோ அதெல்லாம் வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே பெட்டர். எனக்கு டெய்லிலாம் டைம் கிடைக்காது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோவாது வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக ஒரு ரூமுக்குள்ளே தேவையில்லாத பொருட்களாக போட்டு வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா நம்ம பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருக்க அந்த பொருளில் தூசி அடைஞ்சு ஒரு மாதிரி அந்த இடத்துல பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னாலே ஈஸியாக அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வீட்டில் எப்போவும் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனல் டிப் என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சந்தோஷங்களை கூட ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது. நம்ம எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளேயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும். அது நம்ம இருக்க வீட்லேயுமே கன்வெர்ட் ஆகும். நம்ம வீட்லேயுமே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு வெட்டிங் டே, பர்த்டே, வீட்டில் குட்டீஸ் ஏதோ ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கூட அதை கூட வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி ஸ்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது. சின்ன பூஜா டைம் வரும்போது, ஃபெஸ்டிவல் டைம் வரும்பொழுது எதையுமே வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா தருணங்களும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிருக்கா, அதை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். இப்படி அப்பப்போ நம்ம ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நமக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அந்த ஒரு சந்தோஷமான வைப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளோட வீட்லேயும் நிறைஞ்சிருக்கும். அப்போது நம்மளோட இருக்க இடம் வந்து எப்பவும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமா மாறும். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. நான் இதில் வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 2வது டிப் வந்து வீட்டில் எப்பவும் திங்ஸ் கலைஞ்சு கிடக்க மாதிரி வச்சுக்காதீங்க. 3வது டிப் மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க. 4வது டிப் வீட்டில் அப்பப்போ டீக்ளட்டரிங் விஷயங்களை பண்ணுங்கள். 5வது டிப் வாழ்க்கையில் சின்ன விஷயங்களை கூட வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்ததை விட இன்னுமே நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயும் வீட்லேயும் வந்திருக்கதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.